என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஆனியன், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, தயிர், பச்சை மிளகா, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி காய வைங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம வச்சுருந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஸோ இதை போட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. ஸோ இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா சோம்பு போடணும். சோம்பு போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம லைட்டாக சும்மா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், ஸோ ஆனியன், அதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஆனியனை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஆனியனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதக்கணுன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நம்ம இன்னும் நல்லா வதக்கலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். ஸோ அது நல்லா ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா நீங்கள் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வெங்காயத்தில் தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நம்ம அதை எந்த அளவுக்கு ரொம்ப கருகவும் விடக்கூடாது, வேகாத மாதிரியும் வச்சுக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். பார்த்து ஸ்லிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சிம்மில் வச்சே நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் 3 இல்லை 4 கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக தான் நான் 2 பச்சை மிளகா சேர்த்தேன். ஸோ வேணும்னா நம்ம இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம், அது காரம் பத்தலை அப்படின்னும்போது. ஸோ நார்மலாக 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸஸ் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் பச்சை மிளகாவில் தான் இந்த காரம் உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வதங்கி வரணும் கலர். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவும் சேர்க்க வேண்டாம், ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எவ்வளோன்னு கேட்பீங்க. ஸோ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக போயிட்டால் அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அதை போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே கொஞ்சம் உங்களுக்கு அடியில் ஒட்டும். ஸோ அது ஒட்டாதபடிக்கு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே பாருங்கள், அதை போட்டு நல்லா நம்ம வதக்கி விடணும் அந்த வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம இதில் புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதினா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வைங்க. ஸோ அதுக்கப்புறமா எடுத்து நல்லா தண்ணியை ட்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த புதினா நல்லா சுருங்கி அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் போட்டால் டேஸ்ட்டு நல்லா வரும்ன்றதுக்காக தான் தயிர் போடுறோம். தயிர் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரதுனால நீங்கள் தயிர் போட்டே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம கொஞ்சோண்டு தயிர் போட்டிருக்கோம். ஸோ தயிர் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு எண்ணெய் திரிச்சி வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான்
நல்லா அது வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு புதினாவும் வதங்கியிருக்கும். ப்ளஸ் தயிர் போட்டோடனே அந்த தயிரோட அதெல்லாமே அந்த வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நான் 2 கிளாஸ் அரிசி போடுறேன். ஸோ அதுக்கேற்ற தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து உப்பு சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்புலாம் லெவல் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ உப்பு லெவல் கரெக்டாக இருக்குது, ஓகே, காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஃபைனல் ப்ரொசீஜர், நம்ம அரிசி ஆட் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணணும். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா இப்போ நம்ம கரண்டி வச்சு கிண்டி விட்டுடலாம். ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை லாக் பண்ணுவோம். குக்கர் மூடி எடுத்து அவ்வளோதான், ஃபைனல் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் எடுத்து மூடிட்டு, ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க, லப்பரு விசில் எல்லாமே பார்த்து நல்லா டைட்டாக மூடிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரிஞ்சி எப்படி இருக்குது, வெஜ் புலாவ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ குக்கர் வந்து நம்ம இப்போ 3 விசில் விட போகிறோம். எங்கள் குக்கர் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும், 3 விசில் ஸ்டார்டிங் ட்ரபிள், அதனால் அப்படி எடுத்து விடுறோம். ஸோ எடுத்து விட்டு 3 விசில் நம்ம விடணும் இதே மாதிரி. ஸோ 3 விசில் வந்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த காற்றுலாம் போன விசிலில், ஸோ அந்த விசிலில் காற்று போனதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ விசிலில் காற்று ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா நாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி நம்ம செஞ்ச வெஜ் புலாவ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுதான் இங்கே பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வெஜ் புலாவ் ரெடி. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். ஏன்னா அப்படியே மேலவே இருக்கும் மசாலா, அந்த இதெல்லாம் வந்து அடியில் இருக்கும். ஸோ நம்ம மேலோட்டமாக ரொம்ப நசுக்கக்கூடாது. ஸோ மேலோட்டமாக அதை நல்லா கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதான், ஃபைனலி நம்மளோட வெஜ் புலாவ் இப்படி தாங்க இருக்குது. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.